இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மிரட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கிறாரே, வாயடியும் கையடியும் மறைவினால் சுருட்டுகின்றார். தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்கென்று கொள்வார். விரட்டுவது பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும். எப்பயோ நம்ம பாட்டு போறோம், இன்னைக்கு அது சரியா வந்து முடியுது. ஒன்னு சொல்ற, ஞாயிற்றுக்கிழமையில கரிகஞ்சி அடிக்கிறது திராவிட கூட்டம். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் போராடுகிற கூட்டம் சீமான் தம்பிகளின் கூட்டம். எவனாவது காசு கொடுக்காம இந்த மாதிரி கூட்டத்தை போட முடியுமா? எல்லாம் வேகமா பேசுறாங்க, கடுமையா பேசுறாங்க. நான் ஒரு காலத்துல வேகமா பேசின ஆளு, இன்னைக்கு அப்படியே குறைச்சிக்கிட்டே சிரிச்சுட்டேன் எங்க அண்ணன் மாதிரி. ஏன்னா அவன்லாம் கடுமையாயிட்டான். எவன் அமைதியா இருந்தானோ அவன்லாம் ரொம்ப கடுமையா பேசுறான். நீங்க கைபேசியை பார்த்தா போதும் ஒரு நாளைக்கு 5-6 காணொளி வருது. எவனோ பேசுறான், என்னென்னமோ பேசுறான். ஒண்ணுதான், பொண்ணு பார்க்கும் போது பார்த்துட்டு வந்துருவான். முதல்ல பொண்ணு பார்க்க நம்ம ஆள் போவான், போனோடனே பார்த்துட்டு வந்துருவான். அப்புறம் பொண்ணு வந்து கிளிக்காய் போயிட்டுனா கொஞ்சம் நெருக்கமா போய் எத்தனை பவுனு போடுறீங்கன்னு கேட்பான். ஏன்னா காரு வாங்கி கொடுக்குறீங்களா, வீடு வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்பான். அதுக்கப்புறம் வந்து வீடை எழுதி வச்சிருக்கீங்களான்னு கேட்கான். அது மாதிரிதான் திமுக காரனுக்கு இன்னைக்கு அள்ளு இல்லை, நம்மளை தோண்டி தொறாயிரம். என் நம்பி ஒருத்தங்க பேசுறேன், டேய் நான் திமுக காரனுக்கு மரியாதை நாங்க ஒப்பனை பார்த்து என்ன அண்ணாவை வந்து போண்டா வாங்கி கொடுத்தா பகோடா வாங்கி கொடுத்தோன்னு சொல்லுவான். அவரை பார்த்து அரசியலுக்கு வந்த தம்பிகள் இல்லடா இந்த மண்ணிலே, இந்த உலகத்திலே 22 நாடுகளை ஆளவிட்ட பிரபாகருடைய பிள்ளைகளாக நிற்கிறோம். எங்களை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா பயமுறுத்துற. எங்க அண்ணன் கண்ணை பாரு, எங்க அண்ணன் கண்ண முகத்தை பாரு. நான் சத்தியமா சொல்றேன், சத்தியம் விட்டு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வெறும் வயிற்றோட தான் வந்தேன். வீட்டுல என் பொண்டாடி திட்டினா எங்க போக்குல கறியாவது வாங்கி கொடுத்து போலாம்னு. இல்ல இன்னைக்கு திமுக கார பையில கிழிச்சு தொங்க விடுற ஒரு ஆர்ப்பாட்டம். நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன செஞ்சீங்க? வாங்க நாளைக்கு மேடை போடுங்க, எங்களை போல பேசுங்க. தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்ன? கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை நீங்கள் ஆழ்ந்திருக்கிறீர்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள்? பட்டியல் போட தயாரா? ஸ்டாலின் அவர்கள் பட்டியல் போடுவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் பேசுவதை நிறுத்தி விடுகிறோம். ஒரு காலத்தில் 18,800 மெகாவாட் மின்சாரம் இந்த மண்ணிற்கு தேவைப்பட்டது. அன்னைக்கு இந்த மண்ணிலே எந்த கூடங்குள அணுமின் நிலையம் கிடையாது, எந்த அணுவுலை மின்சாரம் கிடையாது, எந்த காற்றலை மின்சாரம் கிடையாது. இந்த மண்ணிலே அன்னைக்கும் இந்த மண்ணிலே சரியான முறையிலே மின்சாரத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? கூடங்குளத்துல ஒரு ஓலை கட்டினீங்க, 2வது ஓலை கட்டினீங்க, 3வது ஓலையும் கட்டினீங்க, 4வது ஓலை, 5வது ஓலை, 6வது ஓலை கட்டுறீங்க. அங்கே இருக்கிற யுரேனியத்தை, கழிவுகளை புதைப்பதற்கு இடைவெளி தேடுறீங்க. நாங்க எங்க இடத்தை விட்டு கொடுத்தோம், பரவாயில்ல, வளர்ந்த நாடாக வரட்டும். பல போராட்டம் இந்த மண்ணிலே உதயகுமார் அவர்கள் பல போராட்டங்களை செய்தார். இந்த அணுகுலை ரஷ்யா உலக நாடுகள் எல்லாம் தடை செய்து விட்டது. எங்களுக்கு வேணான்னு போராடணும். நீங்க விட்டீங்களா? 6 அணுகுலை கட்டுக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு அணுகுலையும் 1000 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்கிறோம் என்று நெஞ்ச நிமிர்த்தி சொல்கிறீர்கள். இந்த கூடங்குள அணுகுலை, இந்த வள்ளூர் அணுமின் நிலையம், அது மாத்திரம் இல்லாம அதானிக்கு காற்றலை மின்சாரத்தை எல்லாம் நீங்கள் எங்க பூமியை எடுத்து அதானிக்கும் அம்பானிக்கும் காற்றலை மின்சாரத்தை கட்டுக்கொள்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த மின்சாரம் எங்க போகுது கேட்க மாட்டோமா? உங்களை மாதிரி 1000 ரூபாய்க்கு நீங்க கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு
நீங்க கொடுக்குற அரிசி பருப்புக்கு அண்டா குண்டாவுக்கு கை வணங்கி நிற்கிறவன் போவான். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உரிமைக்கும் போராடுற நாங்க எப்படா பார்த்துட்டு இருக்க முடியும்? நாங்க எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எல்லாம் இருக்கிறான் கையை கட்டிக்கிட்டு 3 சீட்டு கொடுத்தா போதும் 2 சீட்டு கொடுத்தா போதும் நினைக்கிறான். நாங்க எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? இந்த மண்ணினுடைய ஒரு நாள் உபயோக மின்சாரம் எவ்வளவு? உற்பத்தி மின்சாரம் எவ்வளவு? எவ்வளவு சொல்ல தயாரா? ஸ்டாலின் அரசை நாம் தமிழர் கட்சி இந்த மேடையிலே கேள்வி கேட்கிறது. நாளைக்கு வெள்ளை அறிக்கை விடுவதற்கு தயாரா? தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளவு மின்சாரத்தை தயாரிக்கிறீர்கள்? காற்றலை மூலம் எவ்வளவு மின்சாரம்? அனல் மின் நிலையத்தின் மூலம் எவ்வளவு மின்சாரம்? அணு மின் நிலையத்தின் மூலம் எவ்வளவு மின்சாரம் சொல்வதற்கு தயாரா? யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? எங்க மண்ணிலே மின்சாரத்தை உற்பத்தி செய்து கேட்ட நாங்கள் 13 ரூபாய்க்கு வாங்குகிறோம். வாங்கி 6 ரூபாய்க்கு அதனை உருவாக்கியது யார்? எதற்கு நீங்கள் உருவாக்கினீர்கள்? நான் சொல்லிட்டா நீங்க தம்பி ஒருத்தன் பேசினா ஸ்டாலின் சாப்பிடும் போது கையை உதறாருன்னு. தம்பி அவர் உதறது எது தெரியுமா? உதறியே பழக்கப்பட்டவனுங்க அவனுங்க. ஒரு திட்டம் உற்பத்தி செய்கிற போது தேன் எடுக்கிறவன் புறங்கை நக்க மாட்டான். நம்ம ஊர்ல ஒரு சொல்லுதுல அப்படி உதறி விடுறது. அதுல 15 கோடி போயிடும், 100 கோடி 150 கோடி இப்படி உதறி உரையே இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் பழக்கப்பட்டவர்கள் திமுகவுடைய குடும்பம் எல்லாம் கேட்கிறான். சீமான் தம்பிகளும் ஏன் எங்களை மட்டும் திட்டுறான்னா, டேய் 50 ஆண்டு காலம் இந்த மண்ணையும் மக்களையும் மக்களையும் கொள்ளையடித்தது திமுக 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 சொல்வதற்கு தயாரா? நான் சொல்றேன், சொல்வதற்கு தயாரா திமுக? என்னடா திட்டம் போட்டீங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு? திட்டம் என்ன? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடு இந்த போதினிலே மிக சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை மேவிய ஆறுகள் பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று என் பாட்டன் இந்த மண்ணினுடைய இயற்கை அமைப்பை, இந்த மண்ணினுடைய வேளாண்மையை அன்னைக்கு பாடினானே. அந்த தமிழ்நாடை சுடுகாடாக்கியது யார்? நாளைக்கு மேடை போட்டு பேசுறா. யாரா சுடுகாடாக்கினது? எங்க ஆத்துல மணல் இருக்கா? மண் இருக்கா? எங்க ஆறு செத்து பல நாட்கள் ஆகிவிட்டது. எந்த ஆத்திரம் தண்ணி கிடையாது, எங்களுக்கு மின்சாரம் கிடையாது. எடப்பாடி ஆட்சியில் இருந்த போது கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கையில ஒரு பதாகை தூக்கிக்கிட்டு ஊட்டு வாரத்துல ஒழிக இதே ஸ்டாலின் ஆட்சியே சாப்பிடும் போது உட்கார்ந்தா கரண்டு போகுது, பாதியில ஏஞ்சி கையை கழுவுனா கரண்டு போகுது. அப்ப எப்படி போகுது கரண்டு? யார் காரணம்? யாருக்கு இங்கே விநியோகம் செய்கிற மின்சாரத்தை விற்கிறீர்கள்? உங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், இந்த மண்ணிலே அதானியும் அம்பானியும் சிறப்பாக வாழ வேண்டும். இந்த மண்ணிலே ஓட்டு போட்ட மக்கள்லாம் சாகும். இது நாடாடா? இது நாடா? இன்னைக்கு துணிச்சலா கேட்கிறான் நான் தமிழ் தம்பி, அதான் பயப்படுறான். எல்லாரையும் ஏமாத்திடலாம். அவனுக்கு பேசிட்டு கூட்டமுன்னா பேசுறான், எல்லாரையும் ஏமாத்திடலாம். சீமான் தம்பியை மட்டும் ஏமாத்த முடியாது போலுக்கையா. பிறக்கிறவன்லாம் அறிவாளியா வர்றானடா. நமக்கு 55 வயசு ஆச்சுங்கிறோம், பொன்முடிங்கிறோம், நேருங்கிறோம், எல்லாம் சிற்றரசர்கள். நான் என்ன கேட்கிறேன், மின்சாரத்துறை இன்றைக்கு 1,60,60,000 கோடி கடன். மின்சாரத்துறை அமைச்சர் ஏழை வருகிறான் தமிழ்நாட்டில். சொல்லு, போக்குவரத்து துறை எத்தனையோ லட்சம் கோடி கடன். போக்குவரத்து துறை அமைச்சர் இன்னைக்கு ஏழையாளா இருக்கிறான். நீங்கெல்லாம் ஆசைப்பட்டாலே, நீங்கெல்லாம் இருக்கிற கொள்ளையடிச்ச பணத்தை கொடுத்தாலே தமிழ்நாட்டை சீரும் சிறப்புமான தமிழகமாக மாற்றி விடலாம். எதை தொட்டாலும் கொள்ள. அதான்ட்டு அம்பானிட்ட போனா நீங்க இங்க 6600 ஏக்கர். நானு எங்க அண்ணன் கோகுல், எங்க அண்ணங்க
அவரு எங்க ஐயா ஏழுமலை எல்லாம் போய் ஒரு 100 பேர் 500 பேரோட போறானுமா. அதானித்துறை அவங்க வேணாண்டா, அவன் 1600 ஏக்கரை நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைப்பதற்கு அவன் எடுக்கிறான்னு போறான். மறுநாள் திமுக காரன் போய், நான் ஆள் சொல்றவா போய், பருப்பா பத்தியா சீமாங்கட்சி வந்துட்டான், நீ ஒரு குச்சை கூட இங்க எடுத்து போட முடியாது. அவன் போய் பேசுறான். அந்த அதானி குடும்பத்துடைய மேலாக இருக்கிறவளத்தை சென்று நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வருமானால் ஒரு குச்சியை கூட எடுத்து போட முடியாது சொல்லி, அதுக்கு என்ன பண்ணாம கேட்கிறான், எனக்கு ஒரு 1000 கோடி கொடுத்துரு, என்ன எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் ஒரு 40 கட்சிக்காரன் கூட போராட்டத்துக்கு வர மாட்டான் சொன்னா, அந்த தேர்தல் தான் நம்முடைய அண்ணன் 48,000 வாக்குகளை திருவொற்றியூர் தொகுதியிலே வாங்கி சிறப்பாக பலம் வந்தார். எப்படி நீங்க செய்யற, நீங்க எங்கிட்ட அரசியல் பண்ணாமடா சொல். நாங்க நேர்மையும் உண்மையுமாக இந்த மக்களுக்கு நிற்கிறோம். என்ன சொல்றேன், இதுக்கு தராணி சொல்றா, தமிழ்நாட்டில் இத்தனை தலைவருங்கிறீங்களே, இத்தனை கூட்டணி கட்சி தலைவருங்கிற, இத சொல்லு. சாது வாத்து போடுகிற வாட்டு எங்களுக்கு தீட்டுன்னு சொல்ற உலக வரலாற்றிலே ஒரே தலைவன் என்னுயிரன் சீமான். எவ்வளவு சொல்ல முடியுமாடா? நாங்க அப்படி வளர்த்து வர்ற கட்சிய இதை தங்கை சொல்லிச்சு. ஒரு வருஷத்துல 1991 கொலை. இப்ப அண்ணன் ஆம்ஸ்டாங்கு, நம்ம தம்பி பாலசுப்ரமணிய, இவங்கதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணை சுடுகாடாக்குகிற, இந்த மண்ணை வேதனைப்படுத்துகிற, ஒரு மண்ணாக மாற்றுகிற வேலையை திமுக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நான் கேட்க மாட்டோம், கேட்டா ஒரு 4-5 பையன் இருக்கான், ஒரு 10 பையன் எவனுக்கு பிறந்தானே தெரியல, அறிவாலயத்தில் ஊத்துற கஞ்சிக்கு பிறந்தானு தெரியல, இல்ல அதுக்கு பிறந்தானு தெரியல. என் அண்ணன் சீமானை பத்தி பேசுறான், என் தம்பி கார்த்தியை பத்தி பேசுறான். டேய், இன்னைக்குதான் என் தம்பி கார்த்தியை பத்தி தெரியுமாடா உனக்கு? என் தம்பி துறையை பத்தி இன்னைக்கு தான் தெரியுமா? என் அண்ணன் சீமானை பத்தி இன்னைக்கு தான் தெரியுமா? என்னடா கல்ற ரீல் விடுறீங்க? நீங்க ஒரு எடிட்டரை வச்சு படம் முடிக்கணும். என் தம்பி கார்த்தி ஒத்தாளா இருந்து உங்க நார டாரா கிழிச்சிடும். என் அண்ணன் படிப்படியாக பண்பை ஊட்டி, அடக்கத்தை ஊட்டி, அறிவை ஊட்டி இந்த மண்ணிலே அவனை மிகப்பெரிய ஆடம்பரமாக நிறுத்திருக்கிறார். உங்களை மாதிரி கோட்டலுக்கும் கோழி பிரியாணிக்கும் மானங்கட்ட பயில. நான் அங்க இருந்தா வந்த நானு, நீ தெரிஞ்சுக்க. நீ எல்லா பயிலும் ஏமாத்தலாம், நீ இதே முரசனை ஏமாத்த முடியாது. படுவா பயன்ல நீங்க எத்தனை மணிக்கு தண்ணி அடிப்பீங்க, எத்தனை மணிக்கு ஊருக்குள்ளே கெடுப்பீங்க, எல்லா செய்தியும் இந்த முரசுக்கு தெரியும். ஏமாத்திர வேலை வச்சுக்காத நீ. என் தம்பி துறையை பத்தி பேசுறது, என் அண்ணன் மீச ராஜேந்திரன் முன்னோர்லன்னு நினைக்கிறேன். எங்க எல்லாரையும் பத்தி பேசுறான்டா, குதிக்கிறான். ஆமா, அப்படியே பொதின்னு குதிக்கிறான். நாங்க ராஜா, எங்க தங்க மாதிரி சொல்லணும், நாங்க பொதின்னு குதிக்கிற ஆளு இல்ல ராஜா, நாங்க பட்டார்னு வெட்டிக்கிற ஆளு. அந்த கூட்டமே செதறிடுடா. என்னையாவது ஒழுங்கா செய்றீங்களா நீங்க? என் தம்பி எங்க கடிமையா பேசுறான்னா, அவன் எங்க போறான், உன்னோட யூரின் போறான், பாத்ரூம் போறானா, பக்கத்துல போறான். டேய், இன பூனைங்கடா நீங்க, நாயாடா நீங்க? எட்டி மாப்ப பிடிச்சு போறதுக்கு பாத்துக்க. நீ என்ன பேச வைக்காத. நான் ஒரு நாள் வரை திட்டுவேன். என்ன சொல்றது என்னன்னா, ஏய் நீ திமுகவிலே பேசிருக்கலாம், மற்ற கட்சியில பேசிருக்கலாம், விஜயகாந்த் கட்சியில பேசிருக்கலாம், அது வேற கட்சி. இது இந்த இனத்தின் விடுதலையை மீட்டெடுப்பதற்கு நம்மால், அண்ணன் தம்பிகளால், அக்கா தங்கையால், அப்பன் தாயால் கட்டி எழுப்பப்படுகிற பெரிய ஆலயம். இந்த ஆலயத்தில்
நீ அறிவார்ந்த வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும்னு ஒவ்வொரு நாள் பாடம் நடத்துறாரா? உங்களை எவனாவது கைகட்டி சேவகம் பண்ற வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்க. முறைச்சு ஒரு கேள்வி கேட்டா அவ்வளவுதான் போட்டுருவீங்க. எனக்கு தெரியும். நான் ஆளை கூட சொல்லுவேன், இந்த வந்துட்டாரு. ஏன்னா எங்கள்கிட்ட பேச அவ்வளவு பேச்சாளர் இருக்கான். என் தம்பி கார்த்தி அடுத்து பேச போறான். பாரு, வந்து கேட்டு பாரு. நீங்க என்ன பேசுறீங்க? ஒப்பேன் உங்க அப்பன் என்ன அரசியல் சொல்லிட்டு போகணும்ல. அடுத்த வார்த்தை தமிழர்களே தொண்டை உள்ள போயிடுவாங்க. என்னை கடலில் தோக்கி எறிந்தாலும் நான் தட்டுவரமாகத்தான் வருவேன், கவிழ்ந்து விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு தமிழச்சி எல்லாரையும் கவுத்து விட்ட வரலாறு கருணாநிதிக்கு உண்டு. கருணாநிதிக்கு இவரு யாரு ஸ்டாலின் தான் ஸ்டாலின் பேர் வச்சானு தெரியலடா. ஆகையினாலே வா இங்க மேலே ஏறு. ஒன்னு ஒரு பக்கம் நிற்கிறேன், என் தம்பி கார்த்தி எந்த பக்கம் நிற்கிறேன். அவனை விட நீ அறிவார்ந்த வார்த்தைகளை பேசிவிட்டா முரசு சலாம் போட்டு போடுறான். பேசுறது. ஆகையினாலே என்னன்னு கேட்கடா, திருநெல்வேலிதான் மறைச்சு வைக்கிறது எவ்வளவு போய் சொல்றான் தெரியுமா? இந்த நாட்டு சொத்துக்களை, மக்கள் சொத்துக்களை, மக்கள் வழிபாட்டை, மக்கள் இனத்தை திருடின பயிலுவோ எவ்வளவு போய் சொல்றான். எங்களுக்கு பொய்யே கிடையாது, மடியில கணம் கிடையாது, வழியில பணம் கிடையாது. பார்த்தா பேசுறோம், நீங்க பேசுங்க பார்ப்போம். எழுதி வச்சுக்கிட்டு ஆகையினாலே சோறு கூட்டுறாரு சின்ன புள்ளிகளுக்கு எல்லாம் பார்த்தா நான் சத்தியமா சொல்றேன், அழுகுறேன் சில சமயத்துல. ஏன்டா உனக்கு இந்த வேலை எல்லாம்? சின்ன சேதுவாராகிட்ட விட்டுட்டு போயேன். யாரு நயன்தாரா கூட சுத்துமே, அது வரையும் திட்டுவான், நீ ஏன் பேசுறேன்னு. ஏதாவது தெரியுமாடா உங்களுக்கு? நாங்கள் படிப்படியாக இந்த மண்ணை மீட்டணும், மக்களை மீட்டணும். என் அண்ணன் இந்த நாட்டில் போராடி இந்த சிங்கள பயிலவோ எங்கள் அண்ணனை தோற்கடித்து அந்த நாட்டை தனக்காக ஆக்கிவிட்டான். எங்களுக்கு இருக்கிற ஒரே தாய்நாடு இந்த தமிழ்நாடை நாங்கள் மீட்டெடுத்து சொந்த உலகத்தில் பழி வாழ்ந்து கொண்டிருக்க அத்தனை தமிழனும் இந்த மண்ணிலே குடியமர்த்த வேண்டும் வைராக்கியத்தோட, கஞ்சி தண்ணி இல்லாம வெறு வயிற்றோட நெஞ்சு பிடிக்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க மொத்தமா பீஃப் பிரியாணி அது திட்டான், மட்டன் பிரியாணி தின்னுட்டு மூச்சு விட வயிறு இல்லாம நீங்க வந்து பார்த்துருக்கணும். நான் 13 நாள் இருந்தேன் எங்க விக்கிரவாண்டியில. ஐயோ அவங்க பண்ண நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை குடிக்கிறாயா, 20 கிலோ ஆட்டை சொந்தல போட்டு உரிக்கிறாங்க. நாங்க ஓட்டு கட்டு போறோம், என்னமா ஆடு உரிக்கிறோன்னா திமுக காரங்களுக்கு விருந்து டெய்லி. அப்படிப்பட்ட பயிரோ நேரம் இல்லை. நான் சொல்றேன், இங்க வா, நாளைக்கு வந்து போராட்டம் போடி சீமாங்க தம்பிலாம் பேசுறாண்டான்னு பேசு சொல்லி ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, பொண்ணுக்கு பட்டு கொள்ள எடுத்து கொடுத்தாச்சு. கல்யாணம் அன்னைக்கு மருமகனை உட்காரணும். ஏன்னா அது ரெடியா இருக்கு. அந்த மருமகன் திருமணம் 2026 இந்த மேடையை பிரகடனம் செய்துவிட்டு என்ன 2026 இவங்க பொழுதுக்கு மூச்சுக்கிட்டு நாளைக்கு ஆகாது. நம் மன்னன் சீமான் 2026 இந்த மண்ணினுடைய முதல்வர் எல்லாம் மாறும், உலக நாடுகள் எல்லாம் வியக்கும் என்று சொல்லி அச்சம் என்பது மட்டுமை, அஞ்சாம எண்ணுயிரின் சீமானுடைய உடைமை. 1000 சாவு 100 சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நான் தமிழன்.